ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல 2 பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். லாங் டெர்ம்க்கு ஏத்த ஸ்டாக். ஃபர்ஸ்ட் வந்து கோல்கேட் பாமாலிவ் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, டூத் பேஸ்ட், டூத் பவுடர், டூத் பிரஷ், மவுத் வாஷ், அப்புறம் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் பண்றாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 60,000 கோடி இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 2,224 இருக்கு. 52 வீக் ஹைலேருந்து நல்ல லோல கிடைக்குது. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 3,893. ஸ்டாக்கோட PE வந்து 43.4. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.29% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 81.2% விச் இஸ் வெரி ஹை. நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு. ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. அ க 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 72.4% இருக்கு. கம்பெனி வந்து ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 106% வந்து மெயின்டெயின் பண்றாங்க. ஆ ஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புவர் சேல்ஸ் குரோத்னால கொஞ்சம் வந்து நல்லா இறங்கியிருக்கு. இந்த பிரைஸ்ல வாங்குறது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிரைஸ்ல வாங்கும்போது, திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். சேல்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் குடுத்துட்டு, அப்புறம் கன்சிஸ்டன்ட்டா 1,400 கோடி மெயின்டெயின் பண்றாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 300 கோடி பக்கம் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, 1,400 கோடி பக்கம் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல புரமோட்டர்ஸ் கிட்டக்க 51% இருக்கு. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 20% இருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா ஆ 2,00,000க்கு மேல வந்து மெயின்டெயின் ஆயிட்டு இருக்காங்க. 2,80,000 அந்த மாரி மெயின்டெயின் ஆயிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து லாங் டெர்ம்க்கு ஏத்த ஸ்டாக்கு. இப்போ ஒரு இறக்கத்துல கிடைக்கும்போது அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா, ஆ உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் இன்கிரீஸ் ஆகும்போது, இந்த பிரைஸும் இன்கிரீஸ் ஆகும். உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். செகண்ட் ஸ்டாக் வந்து பர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா. இது வந்து பெயிண்ட்ஸ் ஆ மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 60,000 கோடி இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 521. 52 வீக் ஹை ரூ. 625. அந்த பிரைஸ்லேருந்து ₹100 கம்மியா அ சேல் இதாயிட்டு இருக்கு. ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட PE வந்து 52. டிவிடெண்ட் ஈல்டா 0.73% குடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20.3% இருக்கு. இப்போ ஒரு நல்ல கரெக்ஷன் மோட்ல இருக்கிறதுனால, இப்போ வந்து வாங்கி அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா, ரிவர்சல் எடுக்கும்போது ₹600 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. கம்பெனி வந்து ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 36.2% வந்து மெயின்டெயின் பண்றாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல சேல்ஸ் வந்து 2,700 கோடியிலேருந்து இன்க்ரீஸ் ஆகி 3,200 கோடி பக்கம் போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 250 கோடியிலேருந்து இன்க்ரீஸ் ஆகி 315 கோடி பக்கம் வந்திருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நெட் ப்ராஃபிட் வந்து 249 கோடியில வந்து இருந்தது. லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டி 1,800 கோடி பக்கம் 1,183 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல புரமோட்டர்ஸ் கிட்டக்க 74% இருக்கு. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 5.59% இருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 3,53,000 பேர் இருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்க்கு ஏத்த ஸ்டாக்கு. ஒரு டிப் வரும்போது வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நான் சொன்ன 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ்க்காக சொன்னேன். பட் வந்து எப்பவுமே ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது பொறுமை அவசியம். சில சமயம் வந்து இறக்கங்கள் இருக்கும். அ 1 வருஷம் அந்த மாரி கூட வெயிட் வெயிட் பண்ற மாரியான சினாரியோஸ் இருக்கலாம். அ லாங் ஸ்டாண்டிங் ஸ்டாக்ஸ்ல வந்து இறக்கங்கள் வரும்போது வாங்கி அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா, ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அம் பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜி, ஸ்விங் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் பாருங்க.